வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். என்னை தெரியுமா? நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன். வெறும் ரசிக்கும் திறன் மட்டும் இல்லைங்க, நல்ல கற்பனை திறன் மிகுந்தவங்க நீங்க தான். நல்ல சிந்திக்கும் திறன் மிகுந்தவங்க நீங்க தான். புதுமை புகுத்தக்கூடிய திறன் நீங்க தான். நாகரிகத்தை விரும்பக்கூடியவங்க நீங்க தான். வட்ட முக அமைப்பு பெற்றிருப்பீங்க. குள்ளம் அல்லது சராசரி உயரமா இருப்பீங்க. நல்ல நிறமா இருப்பீங்க. அழகிய கண்கள் கொண்ட அமைப்பு பெற்றிருக்கும் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலாபலன்கள் இந்த பதிவில் நாம் பார்ப்பதற்கு முன், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். முதலில் நீங்கள் உங்களது நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உறவினங்க இவங்க கிட்டெல்லாம் நமது சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரோம். அந்த நிறுவனத்தின் மூலமாக இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வேலை ஆலய பணிகளிலும் நாம் ஈடுபடுறோம். ஆலயங்களில் ஹோமம் நடத்துறது, வேள்வி நடத்துறது, உலக நன்மை வேண்டிங்க மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புண்ணியங்கள் நமது சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் இந்த புண்ணியங்கள் கிடைக்கணும் அப்படின்ற ஆசையில் தாங்க சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாருங்கள் உறவுகளே. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நான் முன்பு சொன்னது போல் நல்ல மனோதிடமும் நல்ல கற்பனை திறனும் ரசிக்கும் திறன், பாடல் மீது அதிக விருப்பம் உள்ளவர்கள் பாடலை பாடிக்கொண்டே இருப்பீர்கள் எப்பொழுதும். அதேபோல் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில், ஆடம்பரப்படுத்திக் கொள்வதில் விருப்பம் உள்ளவர்கள், உங்களது முகம் வட்ட முகமாக நல்ல நிற அமைப்புடன், குள்ளம் அல்லது சராசரி உயரம், நல்ல விழிகள் பார்வை பெறுவதற்குண்டான, அதாவது கவர்ச்சிகரமான விழிகள் கொண்டவர்கள் நீங்கள். ஏன் என்று கேட்டால், உங்களது நட்சத்திரநாதன் சந்திர பகவான் அவர்களின் சக்தியும் தன்மையும் முழுமையாக பெற்றிருக்கும் நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள். அதே போல உங்களது ராசி மகர ராசி என்பதால், மகர ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பீர்கள். வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் என்பதுக்கேற்றவாறு நல்ல கடின வேலையாய் இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அந்த வேலையை பார்த்து தயக்கம் காட்ட மாட்டீர்கள், சோர்வடைய மாட்டீர்கள். அதே போல உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் நிறைய பேர் சீருடை பணிகளில் இருப்பீர்கள். மிலிட்ரி, போலீஸ்,
செக்யூரிட்டி, நேவி ஃபோர்ஸ், பெரிய பெரிய கம்பெனிகளில் சீருடை அணிந்து கொண்டு வேலை பார்ப்பார்கள். இது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காரணம், செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் சகோதரன் மீது பற்றும் பாசமும் வைத்திருப்பீர்கள். அதேபோல உங்கள் ராசியில் குரு பகவான் நீச்சமடைவதால் ஒழுக்கம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதாவது தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். செய்யக்கூடிய இடங்களில் செய்ய மாட்டீர்கள், செய்யாத இடங்களில் செய்வீர்கள். இப்படி முன்னுக்கு பிறனாக அமையும் குரு பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெறுவதால். பெரியவர்களுக்கு மரியாதைகள், பண்புகள் இவைகள் அத்தனையும் நியாயம், தர்மம் என்ற போர்வையில் செய்து கொண்டிருவர்களுக்கு நீங்கள் அப்பட்டமாக அதை விளக்கி காட்டிவிடுவீர்கள். இதில் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இல்லை என்று தெளிவாக உரைத்து விடுவீர்கள். காரணம், உங்களது ராசிநாதன் சனி பகவான் என்பதால் எதையும் மறுத்து பேசுவதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு குடும்பச் சூழல், உறவுகள் சிறப்பாக இருக்குமா என்று கேட்டீர்கள் என்றால் சற்று குறைவுதான். குடும்பத்தில் நீங்கள் பற்றும் பாசமும் வைத்திருப்பீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் உங்களை எப்படி மதிப்பார்கள் என்று கேட்டால், அவன் பொறுமைசாலி, அவனிட சொல்வதே அடுத்தவர்களிடம் சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவில்தான் குடும்பத்தில் உங்களது நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் குடும்பத்தின் மீது பற்று வைத்திருப்பீர்கள். உறவுகளும் அப்படித்தான். உங்களை முன்னால் விட்டு பின்னால் புறம் பேசக்கூடிய உறவுகளாகத்தான் இருப்பார்கள். அதேபோல உங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். சிலருக்கு அடிப்படை கல்வியிலே தாமதம் ஏற்படும், தடையும் ஏற்படும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். அதேபோல உங்களுக்கு வாரிசு, நல்ல சிறப்பான வாரிசு இருக்கப் பெறுவார்கள். முதல் வாரிசு பெண்ணாக இருக்கலாம். ஆணும் பெண்ணும் கலந்த வாரிசு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் பிறந்த பிறகு உங்கள் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் வளர்ச்சியும் இருக்கும். மனைவி, உங்களுக்கு நல்ல மனைவி அமைவார்கள். உங்களை போன்றே நல்ல வட்டமுகமாக, குள்ளமாக, பண்புள்ளம் கொண்டவராக இருப்பார்கள். சற்று சாதுரியம் பேச்சு மிக்கவர்கள்தான். அவர்களிடத்தில் நீங்கள் உஷாராகவே இருக்க வேண்டும். அதேபோல உங்களுக்கு எதிரிகள், நோய் பிரச்சனைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு நோய் பிரச்சனை என்பது நரம்பு சம்பந்தப்பட்டது, எலும்பு, மஜ்ஜை இது போன்ற சம்பந்தப்பட்டது, தோல் வியாதி, அக்கள், தொடை இடுக்கு பகுதியில் எரிச்சல்கள், இது போன்ற நோய்கள் வரக்கூடிய அமைப்பு கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாமன், மாமனார் வகையில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த உறவுகள் உங்களுக்கு சிறப்பை தராது. அந்த அளவிற்கு ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு மாமியார் என்ற பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது மாமியார் மருமகள் என்ற பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக இருந்து சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்டான தொழில் நீர்நிலை சார்ந்த தொழில் எது வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம். நான் முன்பு சொன்னது போல் சீருடை பணிகள் உங்களுக்கு சிறப்பை தரும். அந்த பணிகளில் நிறைய பேர் இருப்பார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் பெரும்பாலும் நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். நேவி ஃபோர்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை உண்டு. என்ஜினியரிங் அந்த போன்ற அமைப்புகளிலும் உங்களுக்கு வேலைகள் சாத்தியப்படும். அந்த வேலைகளும் நிறைய பேர் அமைய பெறுவார்கள். இத்தகைய அமைப்பு பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நாம் பலன் உரைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம்.
உங்களுக்கும் இந்த பலன்கள் திருப்தியாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு பதிவில், அதாவது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கான பலாபலன்கள் நாளை வரவிருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்துக்காரர்களே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.